இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு குழந்தைக்கு இன்றைக்கி வந்து நாரதர் மாதிரி மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா நான் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அவன் ஸ்கின் டோனு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேன் ஸ்டிக் கலரை செலக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துக்குருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம கலர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட் ஆக்கிறதுக்காக எல்லோ பேன் ஸ்டிக்கை வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதை வந்து எல்லா ஸ்கின்லேயும் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பாஞ்சை வந்து நல்லா ஈரத்தால் நினச்சிக்கிட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த பான் ஸ்டிக்கில் வந்து அந்த க்ரீம் வந்து நல்லா அப்ளை ஆகும். ஃபேஸில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும் போது தான் அந்த மேக்கப் வந்து அழகாக தெரியும். ஸோ இப்போ அந்த பான் ஸ்டிக் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அது நல்லா ஃபிட் ஆகிறதுக்காக நம்ம ஒரு காம்பேக்ட் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஐஷேடோ கலர் வந்து செலக்ட் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நாரதர் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு ஆரஞ்சு கலராக தான் இருக்கணும். ஸோ ஒரு ஆரஞ்சாக போட்டால் நல்லா இருக்காது, ஒரு கொஞ்சம் ரெட்டு மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ஐப்ரோஸ் லைட்டாக இருந்ததுனால ஐப்ரோவை நம்ம நல்லா கரெக்டாக வரைஞ்சிக்கிருவோம் திக்காக. பொதுவாக அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுறது, அது இல்லைனா கிருஷ்ணர் மாதிரியோ நாரதர் மாதிரியோ பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி விரும்பி பண்ணுவாங்க. பொதுவாக அந்த மாதிரி வளர்ந்த குழந்தைகள் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் ஆகிறதில்ல. பட் இந்த பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விரும்பி அதை வந்து பண்ணிக்கிட்டான். இப்போ வந்து 2 சைடுமே நம்ம ஐப்ரோஸ் வரைஞ்சதுக்கப்புறம் கன்னத்தை வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணி பிங்கிஸாக மாற்றிக்கிறேன். பையன்றதுனால நம்ம ஓவர் பிங்காக காமிக்கக்கூடாது. இன்னொரு நாரதர் கேர்ள் அப்படின்னா கொஞ்சம் நம்ம டார்க்காகவே காமிக்கலாம். பட் வந்து ஒரு பையன் அப்படின்றதுனால, அதுவும் இல்லாமல் நாரதர் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த சீக்ஸை மட்டும் நான் வந்து பிங்கிஸாக ப்ளஷ்ஷால் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து லைனர் வரைஞ்சி நம்ம கண்ணை வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கண்ணு தான் எப்போயுமே நல்லா ஒரு அட்ராக்டிவாக தெரியும். ஸோ லைனரை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு கிளாசிக்கல் டான்ஸருக்கு பண்ணுற மாதிரி ரொம்பையும் இழுக்காமல் நார்மலாக இது பண்ணிக்கலாம். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் பேலட்டில் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து ரெட்டு இல்லைனா டார்க் ரெட்டு மெரூன் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த குழந்தை வந்து மீடியம் ஸ்கின் கலருன்றதுனால நான் இன்றைக்கி ரெட்டே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரெட்டு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அழகாக காமிக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு நம்ம கூட ஒரு கன்வீனியண்ட்டாக உட்காந்து இந்த குழந்தை வந்து பண்ணிக்கிச்சு மேக்கப்பு. இப்போ வந்து பொட்டு வரைஞ்சிடலாம். நான் அதுக்காக ஒயிட் சாந்து பொட்டால் ஃபஸ்ட்டு வந்து நாமம் இழுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம சென்டரில் வந்து ரெட் கலர் ஸ்டிக் வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும். அந்த நாமம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசானதாகவே இருக்கணும். நல்லா திக்காக அதை வரைஞ்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் சைடில் கண்ணுக்கு பக்கத்தில் அந்த பொட்டு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நடுவில் ரெட்டு வச்சுட்டு சுற்றி வர எல்லோ வச்சுருக்கேன். அகைன் அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேலேயும் ரெட் கலரும் ப்ளஸ் வந்து ரெட் கலர் டாட்டும் எல்லோ கலர் டாட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இப்போ அவ்வளோதான், ஆல் ஓவர் வந்து மேக்கப் டன் ஆகிடுச்சு. இந்த குழந்தைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாகவும் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறது தான். ஸோ வந்து நாரதருக்கு போடக்கூடிய மாலைகளை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாரதரோட அந்த தோத்தி ஸ்டைலில் அந்த வேஷ்டி கட்டிட்டு கை மட்டும் கொஞ்சம் ரொம்ப தனியாக டார்க்காக தெரிஞ்சதுனால நான் கைக்கும் சேர்த்து அந்த பான் ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஈவனாக. ஹேர் வந்து அந்த குழந்தைக்கு விக்கிலேயே நாங்கள் செட் பண்ணிட்டோம் கொண்டையை. ஸோ அது மேலே ருத்ராட்சத்தை வச்சு பண்ணியாச்சு. அப்புறம் நாரதர் எப்பையும் யூஸ்வலாக கையில் வச்சுருக்கிற அந்த ஜால்ரா, அதுக்கப்புறம் அந்த வீணை அதெல்லாம் அவர் கையில் கொடுத்தாச்சு. இப்போ அதை வச்சுட்டு தான் அந்த பையன் நாராயணான்னு சொல்கிறான். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிருக்காருன்னு.